அப்துல் கலாமின் பிறந்தநாள் இளைஞர் எழுச்சி நாளாக கொண்டாடப்படும் என தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. முதலமைச்சர் ஜெயலலிதா வெளியிட்டுள்ள அறிக்கையில், பன்முக திறன்களை கொண்டிருந்த அப்துல் கலாம் தமிழகம் பெற்றெடுத்த தலைமகன் என புகழாரம் சூட்டியிருக்கிறார். 2020ஆம் ஆண்டிற்குள் இந்தியா வல்லரசாக வேண்டும் என்ற கனவு கண்ட கலாம் வெற்றியின் ரகசியத்தை மாணவர்களுக்கு போதித்தவர் என ஜெயலலிதா தெரிவித்திருக்கிறார். இளைய தலைமுறையினருக்கும் மாணவர்களுக்கும் உந்து சக்தியாக விளங்கிய அப்துல் கலாம் பிறந்த நாளான அக்டோபர் 15ஆம் தேதி ஆண்டுதோறும் தமிழக அரசு சார்பில் இளைஞர் எழுச்சி நாளாக கடைபிடிக்கப்படும் என முதலமைச்சர் கூறியிருக்கிறார். கலாமின் நினைவை போற்றும் வகையில் ஆண்டுதோறும் சுதந்திர தினத்தன்று டாக்டர் APJ அப்துல் கலாம் விருது வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். விஞ்ஞான வளர்ச்சி, மனிதவியல் மற்றும் மாணாக்கர் நலனுக்கு பாடுபடும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவருக்கு 8 கிராம் தங்கப்பதக்கம், 5 லட்சம் ரூபாய் ரொக்கம், பாராட்டு சான்றிதழ் ஆகியவற்றுடன் அப்துல் கலாம் விருது வழங்கப்படும்.